இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சப்பாத்தி. வேறு ஒன்றும் இல்லை, சப்பாத்தி தான், எப்பயும் பண்ணுற சப்பாத்தி தான். அதில் குழந்தைங்களுக்காக கொடுக்கணுமேனு கொஞ்சம் பொட்டேட்டோ, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு கேரட் எல்லாம் துருவி போட்டு அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன் பெரியவங்க சாப்பிட்றதுக்காக. இது அதுக்கு அதே மாதிரி அதுக்கு காரம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு மின்ட்டு, கொத்தமல்லி, வேர்க்கடலை எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். மைனஸ் ஃப்ளேவரில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாண்ட்விச்சுக்கும் நம்ம யூஸ் பண்ண சாண்ட்விச்லாம் பண்ணுறோம். மைனஸ் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மின்ட் ஃப்ளேவரில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாண்ட்விச் பண்ணலாம். நீங்களே சப்பாத்தி ரோல்லாம் பண்ணிங்கன்னா, எக் ரோல்லாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னா, இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக இனிப்பு வேணுன்றதுக்காக சப்பாத்திலேயே மைதா சேர்க்காமல் என்ன பண்ணியிருக்கேன்னா போலி பண்ணியிருக்கேன். லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது, ஏன்னா மைதா சேர்க்கல, ஃபுல்லாக ஹெல்த்தி தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி நல்லா மாவு ஊறி இருக்குது, லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி சூப்பராக தான் இருக்குது போலி. உனக்கு பிடிச்சிருக்கா மகிழுக்கு? நான் மகிழ் எப்பயுமே ஃபீட் பண்ண சொல்வேன், ஊட்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த மேடம்க்கு ஸ்வீட்டுன்றதுனால பிச் போட்டு வச்சுருக்கேன். அந்த மேடம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நெய்யெல்லாம் போட்டு, வெல்லம், வேர்க்கடலை லைட்டாக துருவி போட்டு, அப்புறமேட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காயெலாம் தட்டி போட்டு, வெள்ளைப்பாகில் கடலைப்பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். போலி மாதிரி கொடுத்துருக்கேன். மைதா சேர்க்காமல் மகிழ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். இதுதான் எங்களோட ஸ்பெஷல் இன்னைக்கு. நன்றி, வணக்கம்.